இவட தலைமையில் தான் இந்த யாத்திரை போகிறது. எப்படி போன வருஷம் மாதிரியே இருக்கேன் இந்த வருஷம் இல்லாட்டிக்கு? போன வருஷம் இந்த முறை சிறப்பு. இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பூநகரியிலிருந்து சின்ன குழந்தை விட போகுது வேறுங்க. இப்போ வந்து பூநகரிலேருந்து அடுத்த கோயிலுக்கு போகிறோம், நடந்து போகிறோம். அதுக்காக இப்போ செபம் சொல்லி முடிய அப்படியே எல்லாருமே இந்த மாத வாகனத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போவோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. நேரம் சரியாக 1:30. இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பூநகரியிலேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இங்கேருந்து நாங்கள் செம்மன் குன்ற இடத்துக்கு தான் போகிறோம். கிட்டத்தட்ட போச்சேர 3 மணி நேரத்துக்கு கிட்ட செல்லும் அப்படின்னு சொன்னவியல். 10 கிலோமீட்டர் அல்லது 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னது. எல்லாமே ரெடியாடி இருக்காங்க. எங்கள் ஜென்ஸ் எல்லாமே இருக்காங்க. நாங்களை பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. எத்தனை வருஷமாக போகிறீங்க? 2 வருஷம். 2 வருஷம் போகிறீங்க. போன வருஷமும் இந்த வருஷம் எப்படி இருந்த அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா தான். இந்த மாதா காலம் நடந்தால் இல்லை வெற்றியாக நடக்கும். இவா தான் இவட தலைமையில் தான் இந்த யாத்திரை போகிறது. எப்படி போன வருஷம் மாதிரியே இருக்கேன் இந்த வருஷம் இல்லாட்டிக்கு? போன வருஷம் இந்த முறை சிறப்பு. போன வருஷத்தோட இந்த வருஷம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர் எங்களை ஆசீர்வதிச்சு. எங்களோட மருமகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவருக்கு பேர் கேக்லூஸ். ஓகே. அவர் தான் இந்த தேர் இதுகள் எல்லாம் செய்து தந்தார். அவங்களோட அக்கா இருக்கிறா இந்தியாவில். அவங்க தான் இந்த சோடின சாமான்கள் எல்லாம் அவங்க அனுப்பினவங்க. எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. அவங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்களோட சார்பிலையும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம். இதில் மேலே இந்த மாதா வரைக்குள்ள பல பேர் பல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு. அனைவரின் நிறைவாக ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களோடு இருந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை பயணத்திலே கூடவே இருந்தங்களை பாதுகாத்திருக்கிறது. வழிநடத்தும் சேவையான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன். இந்த வேலையிலே பல விதமான மனக்குறைகளோடும் உங்களுடைய மனங்கள் நிறைந்த சேவைகளோடு உங்களுடைய பாத சந்தையை நாங்கள் வருகின்ற போது எங்களை ஏற்றிருந்த ஆண்டவரே, அன்னை மரியாள் வழியாக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இவர்களுக்கு தேவையான உடல்களை சுகத்தை அமைதியை நிறைவாக தீமையின் கற்றுக்கொண்டிருக்கிறது. ஆவியின் ஆளுமைகள் ஃபாதர் ஆசீர்வதிச்சுட்டு இப்போ மாதா சொரூபம் தாங்கி அந்த வாகனம் முன்னுக்கு போகுது. அதுக்கு பிறகு எல்லாருமே யாத்திரைக்கு வலிக்கிட்டாங்க. இவர்கள் இதில் இருக்கிறாங்க நாங்களெல்லாம் நேற்று காலம் வலிக்கிட்டு நாங்கள் இதில் இருக்கிறார்கள். நேற்று இரவு வலிக்கிட்டு இன்றைக்கு காலம் சேர்ந்தார்கள். அப்போ அவியல் நின்றுட்டு பின்னேரம் அல்ல நாளைக்கு தான் வியல் வருவினோம். சின்னகளிலிருந்து பெரியாக்கள் எல்லாருமே நடந்து தான் போயினியும். பக்திபூர்வமாக போயிட்டு இருக்கணும். பாருங்க, எங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, சின்ன குழந்தை விட போகுது. வேறுங்க ஃபைனலாக செம்மன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே இந்த கோயிலில் தான் நிற்க போகிறோம். ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். வெள்ளனம் இன்றைக்கு மாதம் வந்துட்டா அதுக்கு பின்னால் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும்.